பின்னாடி பல அலைகளை தாண்டி பல கடற்களை தாண்டி தமிழ் திரையுலகில் தனித்துவமான நடிப்பாலும் எளிமையான பேச்சாலும் ரசிகர்களை கவர்ந்தவங்க தான் விஜய் சேதுபதி. ஆனால் சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி அவரை திரும்பவும் சர்ச்சையின் மையமாக மாற்றிருக்குது. அதாவது காட்டான் அப்படிங்கிற புது வெப்சீரிஸ் விழாவில் அவர் பேசின சில கருத்துக்கள் இப்போ சோசியல் மீடியாவில் கடும் விவாதத்தை கிளப்பியிருக்குது. அதாவது இந்த நிகழ்ச்சியில் விஜய் சேதுபதி விஜய் பார்வதி பற்றி ரொம்பவே வெளிப்படையாகவும் கொஞ்சம் கடுமையாகவும் பேசியிருந்தாங்க. இந்த வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் வேகமாக வைரல் ஆகி வந்துகிட்டு இருக்குது. அதாவது விஜய் சேதுபதி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எனக்கும் பிரதீப்க்கும் எந்த ஒட்டு உறவும் இல்லை, பெரிய பழக்கம்லாம் இல்லை, அதிகபட்சம் பார்ட்டிலாம் மீட் பண்ணியிருப்போம். பிரதீப் ஒரு மயக்கி, அவர் பெரிய அட்ராக்டிவ் பர்சன். எனக்கு இது மாதிரி சில பேரோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப பிடிக்கும். நான் ஆண்களை மட்டும்தான் சொல்கிறேன். ஒரு நாள் ஆஃபீஸில் இருந்தேன். அப்போது பிரதீப் உங்கள் கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சோஃபாவில் சாஞ்சுக்கிட்டு என்னையும் பக்கத்தில் சாய சொன்னார். ஏதோ ஒரு மாலை பொழுதுல பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ பீச்சில் சாஞ்சிருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்போது பிரதீப் என்கிட்ட நான் ஒன்று கேட்பேன், நீங்கள் நோ சொல்லக்கூடாது அப்படின்னு ஏதோ ப்ரப்போஸ் பண்ண ரேஞ்சில் பேசினார். எனக்கு என்ன கேட்க போகிறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பிக் பாஸ் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போது நானும் எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது, நான் பிக் பாஸ் பார்க்கவே மாட்டேன், சிம்பு சார் சூர்யா சார் இருக்கிறாங்க, இவங்களுக்கு பெரிய அனுபவம் இருக்குது அப்படின்னு சொன்னதும் இல்லை நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு நான் என்னோட வாழ்க்கையில் ஓரளவுக்கு இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னா நான் பெருசாக அறிமுகம் இல்லாத நபர்கள் மேலே வச்ச நம்பிக்கை காரணமாக தான் நான் முன்னேறி வந்திருக்கேன். எனக்கு என் மேலே பெருசாக நம்பிக்கை இருந்ததில்லை. ஆனால் என்னோட வாழ்க்கையில் பல பேர் என்னை நம்பி எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனலாக பேசியிருந்தாங்க. அப்போது பாரு பற்றி விஜய் சேதுபதி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பாரு பற்றி நான் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கும் பாருவுக்கும் ஆகாது, பாரு கிட்ட நான் வாரம் பேசி டயர்டாகிட்டேன், அதனால இங்கே பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதே நேரம் உங்கள் எல்லாருக்கும் பாரு மேலே வருத்தம் இருக்கலாம், ஆனால் இந்த வெப்சீரிஸ் பார்த்தீங்கன்னா பாருவை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது பாரு எந்திரிச்சு நன்றி சொல்லும்போது அப்போது விஜய் சேதுபதி போதும் பாரு உட்காருங்க, இது நடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருவை கலாய்ச்சி பேசியிருந்தாரு. அவரோட இந்த பேச்சை ஒரு தரப்பு நேர்மையான விமர்சனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இன்னொரு தரப்பு ஒரு பெண் கலைஞரை பொது வெளியில் இப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக விமர்சனம் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நேரம் பார்வதியோட ஃபேன்ஸ் இதை கடுமையாக எதிர்த்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு வெப்சீரிஸில் முக்கியமான ரோல் நடிச்சுக்கிட்டு இருக்க நடிகையை இப்படி பொது வெளியில் விமர்சிக்கிறது தேவையே இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டும் இது ஒரு விதமான தனிப்பட்ட தாக்குதல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டும் கமெண்ட் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் விஜய் பார்வதி பிக் பாஸ் சீசன் 9 மூலமாக மக்கள் மத்தியில் பிரபலமானாங்க. அதாவது டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் அப்போ காரில் உட்காந்துருந்த சாண்ட்ராவை பாருவும் கமருதனும் எட்டி உதச்சி கீழே தள்ளிட்டாங்க. அப்போது சாண்ட்ராவுக்கு பேனிக் அட்டாக் வந்துருச்சு. இவங்க 2 பேரும் அப்படி பண்ணினதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. அப்போது திவ்யா கணேஷ் எல்லாம் பார்வதியை கிழிச்சு தொங்க விட்டுட்டாங்க. அவங்களுக்கு உடனடியாக ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல தரப்புல இருந்து கோரிக்கையுமே வந்துச்சு. அதை தொடர்ந்து அவங்களுக்கு ரெட் கார்டுமே கொடுத்தாங்க. அதை வாங்கிக்கிட்டு கையோட சாண்ட்ராவோட காலில் விழுந்தாங்க கமருதன். ஆனால் விஜய் பார்வதியோ ஃபீலிங்ஸ் எதையும் வெளியில் காட்டாமல் வெளியில் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் போட்டியில் திவ்யா கணேஷ் வின் பண்ணினாங்க. அந்த பிக் பாஸ் முடிஞ்சாலும் பாருவும் கமருதினும் தொடர்ந்து பழகி வந்துட்டு தான் இருக்காங்க. இந்த நிலையில் பார்வதி இப்போ விஜய் சேதுபதி ஹீரோவாக நடிச்சிருக்கிற முத்து என்கிற காட்டான் வெப் சீரிஸில் நடிச்சிருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது விஜய் சேதுபதி விஜய் பார்வதி பற்றி பேசியிருக்கிற விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி வந்துகிட்டு இருக்குது.